ஹை ட்ரேடர்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சம் ட்ரேட்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ என்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைவில் நான் ட்ரேட் எடுக்கிறது கிடையாது, ஓடிசியில் ட்ரேட் எடுக்கிறேன் சரிங்களா. ஸோ நிறைய மெம்பர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் ஏன் லைவ்ல ட்ரேட் எடுக்கிறீங்க, ஓடிசியில் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. அதனால் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஓடிசியில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நம்ம நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத ஓடிசிலையும் அதே மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். பட் ஆனால் ஓடிசியில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கும் வந்து சார்ட் வந்து ப்ராப்பராக இருக்கிற சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓடிசி சார்ட்லையும் ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சுட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ எந்த சார்ட்டு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்து நான் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் ட்ரேட் எடுக்கிறேன் சரிங்களா. 2 ட்ரேட் எடுக்கிறேன். கண்டிப்பாக ரெண்டுமே ஷார்ட் ஆகிறத நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஒன் செகண்ட், நான் ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டெல்லாம் எடுத்து எந்த சார்ட்டு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறேன் சரிங்களா. ஓகே, ஓகே. இதுலேயே பாருங்கள், அப்போ வந்து இதுலேயே நான் ட்ரேட் எடுக்கிறேன் சரிங்களா. இந்த இடத்துல வந்து நான் பை ரேட் எடுக்கிறேன் சரிங்களா. ஸோ 30 செகண்ட்குள்ளே நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையருக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிசியாக இருந்தாலும் சரி ரீலாக இருந்தாலும் சரி, ட்ரேட் எடுக்கும்போது நம்ம சார்ட்டை பார்க்கணும். ஓடிசியில் ரொம்ப ரிஸ்க் அதிகம் சரிங்களா. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும் சரிங்களா. ஓ மை காட், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிசியில் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது டைம் வந்து 1 மினிட் இருக்கும் சரிங்களா. அந்த 1 மினிட்டில் தான் ஓடிசி டைம் இருக்கும். ஆனால் ரியல் வந்து இந்த 1 மினிட் வந்து இருக்காது சரிங்களா. ஸோ ஓடிசியில் 5 செகண்ட்லையும் ட்ரேட் எடுக்கலாம், 10 செகண்ட்லையும் ட்ரேட் எடுக்கலாம், 20 செகண்ட்லையும் ட்ரேட் எடுக்கலாம். பட் ரியலில் வந்து 1 மினிட்னா 1 மினிட் தான். ஓடிசியில் அப்படி கிடையாது சரிங்களா. நான் இது டைம் பார்க்கவே கிடையாது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டைம் ஃப்ரேம் நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ 8-6ன்னு இருக்கா. இப்போ வந்து நான் மார்டிங்கில் எடுக்கிறேன் சரிங்களா. ஸோ அடுத்த ட்ரேட் நான் மார்டிங்கில் எடுக்கிறேன் சரிங்களா. ஓடிசியை பொறுத்த வரைக்கும் 10 செகண்ட் ட்ரேட் எடுக்கலாம், 5 செகண்ட் ட்ரேட் எடுக்கலாம், எப்படினாலும் ட்ரேட் எடுக்கலாம். ரியல் அப்படி கிடையாது சரிங்களா. ஸோ நான் அப்படி வந்து ரியலில் வந்து அப்படி ட்ரேட் எடுத்துட்டேன். பட் அப்படி இங்கே கிடையாது சரிங்களா. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே 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 ஓகே. ஸோ முன்ன வந்து இங்கே $5 ட்ரேட் எடுத்தால் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இங்கே மார்டிங்கல் $10 எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ எப்படின்னா மார்டிங்கல் அப்படின்னா அதே கேண்டிலில் அப்படியே தான் எடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது சரிங்களா. என்னோடய ப்ரிடிக்ஷன் படி நான் ட்ரேட் எடுக்கிறேன், அதான் நான் மார்டிங்கலாக எடுத்துக்கிறேன் சரிங்களா. அதுதான் விஷயம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து நான் எப்படி பையர் ட்ரேட் எடுத்தேன், இங்கே ஏன் நான் பையர் ட்ரேட் எடுத்தேன், அதுதான் விஷயம் சரிங்களா. இங்கே பையர் வருவான்றதை நான் ப்ரிடிக்ட் பண்ணது, நான் ட்ரேட் எடுத்தது மார்டிங்கல் சரிங்களா. அவ்வளோதான் விஷயம். ஆனால் மார்டிங்கல் எடுத்துருக்கணும் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கே நான் மார்டிங்கல் எடுத்துருக்கணும். ஆனால் நான் மார்டிங்கல் எடுக்கலை. பிகாஸ் வந்து அந்த இடத்துல வந்து செல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது என்னோடய மைண்ட் செட்டு. அங்கே எனக்கு தோணுச்சு, அதனால தான் அதுக்கு நான் மார்டிங்கல் எடுக்கலை சரிங்களா. ஓகே, ப்ராஃபிட் சரிங்களா. ஸோ ஓடிசியில் லைவில் வந்து ஓடிசியில் தான் ட்ரேட் எடுக்கிறேன். ஓடிசியில் இந்த மாதிரி தான் நடக்கும் சரிங்களா. ஓகே, ப்ராஃபிட் தான் சரிங்களா. நம்ம ஓடிசி ட்ரேட் எடுக்கும்போது லைவில் ட்ரேட் எடுக்கிறத விட ஓடிசி எடுக்கும்போது ரிஸ்க் அதிகம். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ரிஸ்க் அதிகம். இதில் வந்து மேனிப்புலேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக போகலாம் சரிங்களா. அதுதான் ஓடிசி சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிசியில் மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. அப்படியே ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சார்ட் ப்ராப்பராக ரன் ஆகுதா, அந்த சார்ட்டில் ட்ரேட் எடுக்க முடியுமா, ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் பொறுமையாக தான் ட்ரேட் எடுப்பாங்க சரிங்களா. ஈஸியாக வந்ததும் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. நான் ஏன் இங்கே ஏன் பையர் ட்ரேட் எடுத்தேன்
ஐ மீன் 30 செகண்டுக்குள்ளே இங்கே ஏன் பையர் ட்ரேட் எடுத்தான், இங்கே ஏன் திரும்ப வந்து இங்கே ஏன் பையர் கொடுத்தான். இங்கே பாருங்கள், சிம்பிளாக தாங்க. ஆனால் அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ லைவ் வீடியோ மட்டும் பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன், சரிங்களா? அடுத்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு ட்ரேட் நான் எடுக்கிறேன், சரிங்களா? சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்கள், இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ இது அப் ட்ரெண்டு, சரிங்களா? இவ்வளோ தூரம் அப் ட்ரெண்டில் போகிறான். அப் ட்ரெண்டில் போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பையர், கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டான். இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டானா, ஸோ இந்த பையர் வந்து ஸ்ட்ராங் பையர், சரிங்களா? பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப செல்லர் இது வரையும் ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக இங்கே இருக்க ஸ்ட்ராங் பையர் என்ன பண்ணுவோம், மொமெண்டம் ஃபாலோ பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்ட்ராங் மொமெண்டம் ஆல்ரெடி அப் ட்ரெண்டு. இது வந்து ஜஸ்ட் வந்து பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். ஐ மீன் வந்து இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான் ஃபாலோ பண்ணுவான், இல்லைனா பையர் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லி தான் மார்ஜினல் சேஃப்டியில் நான் வந்து பையருக்கு ட்ரேட் எடுத்தேன், சரிங்களா? 30 செகண்டில். ஆனால் அந்த இடத்துல வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால செல்லர் வந்துட்டு திரும்ப ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ ஏன் நான் இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஏன் இந்த கேண்டிலுக்கு மார்ஜினல் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கேண்டிலோட சைக்காலஜி நமக்கு தெரியணும், சரிங்களா? அதில் வந்து செல்லர் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அதனால் திரும்பவும் செல்லர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் ட்ரேட் எடுக்கலை, சரிங்களா? ஸோ ட்ரேட் எடுக்காததுக்கப்புறம் சார்ட்டை ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து செல்லர் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த செல்லர் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ட்ரேட் எடுக்கலை. திரும்ப மார்டிங்கில் இங்கே வந்து பையர் ஸ்ட்ராங் எடுத்ததுக்கு காரணம் இந்த லெவல், சரிங்களா? இந்த லெவலை இங்கே ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணியிருக்கான், பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான், இங்கே ஒரு மொமெண்டம் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ இந்த லெவல் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணி செல்லர் பிரேக் அவுட் பண்ணிட்டான், திரும்ப அதே லெவல் வந்து திரும்ப பையர் என்ட்ரி ஆவான் அப்படின்னு சொல்லி தான் அங்கே மார்டிங்கல் ட்ரேட் எடுத்தேன். இது ப்ராஃபிட், சரிங்களா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தாங்க. அப் ட்ரெண்டு இங்கே என்ன நடந்துருக்குது, யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, யார் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ இது சிம்பிள் விஷயம் தான், சரிங்களா? ஸோ அடுத்த ட்ரெண்ட் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறது சிம்பிளாக கொடுக்குறேன், நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக, சரிங்களா? மார்ஜினல் சேஃப்டி வேண்டாம், ஓகே, இப்படியே பார்க்கலாம், சரிங்களா? நான் ஏங்க செல்லர் ட்ரேட் எடுத்தேன், இங்கே பாருங்கள், இந்த டோஜி பாருங்கள், இது வந்து செல்லர் தான், சரிங்களா? இது டோஜி கிடையாது, செல்லர். இங்கே என்ன தான் ஃபைட் நடந்தாலும் இங்கேருந்து ஸ்ட்ராங்காக செல்லர் தான் இருக்கான், சரிங்களா? இங்கேருந்து இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ஃபைட் நடந்திருக்கு, அந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக வரான், ஆனால் இந்த பையர் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டான் அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது, சரிங்களா? ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷன் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஸோ செல்லர் வருவான்றது நம்மளோட ப்ரிடிக்ஷன். ஆனால் பையர் ஓவர்டேக் பண்ணிட்டான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, லாஸ் தான், சரிங்களா? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா நடக்கலாங்க, சரிங்களா? ஸோ ஓடிசியை பொறுத்தவரை இதுதான் விஷயம், ரிஸ்க் ரேஷியோ அதிகம். லாஸ் ஆகிடுச்சு. சரி, வெயிட் பண்ணி நம்ம வேறு சார்ட் எடுத்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, நான் ஏங்க செல்லர் ட்ரேட் எடுத்தேன், சரிங்களா? இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், இது 100% ஷோர் ஷார்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு, சரிங்களா? டவுன் ட்ரெண்டில் யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும், செல்லர், சரிங்களா? செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காலும் இங்கே பாருங்கள், இந்த லெவல் வரையும் பையர் வந்திருக்கான், அந்த லெவலில் செல்லர் பையர் பிரேக் அவுட் பண்ணிட்டான். இங்கே இருக்கிற செல்லர் கண்டிப்பாக இங்கே வருவான், வந்துட்டு இருந்தான். ஸோ நான் வந்ததை ட்ரேட் எடுத்துட்டேன், அதுதான் இங்கே விஷயமே, சரிங்களா? மார்டிங்கில் எடுக்கல, சிங்கிள் ட்ரேட் எடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்து லாஸில் இருந்துச்சு. ஓகே, சரி, ஓகே, நம்மளோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கா, அதுதாங்க விஷயமே, சரிங்களா? மற்றபடி இங்கே வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? வந்தது எப்படி ட்ரேட் எடுத்தேன் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். அங்கே பாருங்கள், பெரிய பெரிய மொமெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறான். ஸோ பெரிய பெரிய மொமெண்டமாக ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக செல்லர் ஸ்ட்ராங்காக இருப்பான். அதே மாதிரி தாங்க செல்லர் ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்குது. பையர் இன்ட்ரெஸ்ட்டை விட செல்லர் ரிஜெக்ஷன் தான் அதிகமாக இருக்குது, சரிங்களா? சாரி, பையர் ரிஜெக்ஷனை விட செல்லர் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கேண்டிலும் செல்லராக தான் ஃபார்ம் பண்ணுவான். அப்படிங்க பையராக ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ராங்னஸ், சரிங்களா? ஆனால் அதே மாதிரி இதுக்கப்புறம் கண்டிப்பாக செல்லர் தான் வருவான். ஏன்னா இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், செல்லர் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரேட் ப்ராஃபிட், சரிங்களா? ஏன்னா பாருங்கள், அடுத்த கேண்டில் வந்து நான் செல்லர் ட்ரேட் எடுக்கிறேன், 100% ஷோர் ஷாட் தான் வரும், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி 2 ட்ரேட் எடுத்துட்டேன். என்ன பண்ணலாம்? ஓகே, அடுத்து ஒரு ட்ரேட் மட்டும் எடுக்கிறேன், சரிங்களா?
ஓ மை காட், இங்கே பார்த்தீங்களா, நான் ட்ரேட் எடுக்கும்போது ஃபஸ்ட் ட்ரேடு ப்ளேஸ் ஆகிடுச்சு, ஆனால் செகண்ட் ட்ரேடு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகல, கேப் டவுனில் வந்துடுச்சு. சரிங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா 100% செல்லர், நெக்ஸ்ட்டு செல்லர் தான் வருவோம் அப்படின்ட்டு. வந்துட்டான செல்லர். இங்கே இருக்கிற செல்லர், இதுதான் விஷயம். சரிங்களா, ஸோ இன்னும் நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. சரிங்களா, நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து ப்ராப்பராக நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு ஒரு சார்ட்டில் ஒரு கேண்டில்ஸ்டிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். புரியாமல் வராது. சரிங்களா, எதுவும் தெரியாமல் நமக்கு வராது. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு தான் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல எப்படி வரும், அந்த சார்ட்டில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா, ஸோ நான் இதுக்கு முன்னாடியே வந்துங்க பாருங்கள், நான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும் போதே இந்த கேண்டில் எப்படி 100% செல்லர் தான் வருவான்னு நான் எப்படி சொன்னேன். அதுதான் நாலேஜ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா, ஸோ அடுத்த கேண்டில் கண்டிப்பாக செல்லர் தான் வருவான், அது எனக்கு தெரியும். சரிங்களா, ஓகே, மார்டிங்கில் ப்ராஃபிட் வந்துச்சு. ஆல்ரெடி வந்து போன கேண்டில் ப்ராஃபிட்டு, இதுவும் மார்டிங் எடுத்து ப்ராஃபிட். சரிங்களா, இதுதான் விஷயம். சரிங்களா, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன். என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து செல்லருக்கான ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. இங்கே டபுள் டாப்பும் ஃபாலோ பண்ணியிருக்கான், இதுவும் செல்லர் தான். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். சரிங்களா, இங்கே பையர் ஃபார்ம் பண்ணாலும் இந்த பையர் வந்து வீக்காக தான் இருக்கான். இந்த செல்லரை கம்பேர் பண்ணவல இந்த பையர் வீக். சரிங்களா, அதனால் திரும்பவும் செல்லர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் செல்லருக்கு ட்ரேட் எடுத்தேன். 100% செல்லர். சரிங்களா, இந்த பையர் எப்படி வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பையர், இந்த லெவல் இருக்கிற பையர் இங்கே வந்திருக்கான். அப்படியே அவன் வந்தாலும் அவன் வீக் பையர் தான். ஆல்ரெடி அவன் வீக்காக தான் இருக்கான்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இவனும் வீக் பையர் தான். ஸோ அதுக்கப்புறம் 100% திரும்ப செல்லர் தான் வருவான் நான் சொன்னேன்னா, அதே மாதிரி தான் செல்லர் வந்திருக்கான். சரிங்களா, ஸோ இந்த கேண்டிலும் செல்லர் வருவான்றதை நான் சொன்னேன். இந்த லெவல் வந்து அவன் டச் பண்ணிட்டான். ஸோ பையர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற ட்ரேட் ப்ராஃபிட் வருதா, அதுதான் விஷயம். சரிங்களா, ஸோ 3 ட்ரேட் எடுத்தேன், 2 மார்டிங்கள், 1 ஷோர் ஷாட். சரிங்களா, இருங்க, 1 இல்லை 1 மார்டிங்கள், 2 ஷோர் ஷாட். சரிங்களா, ஸோ இதுதான் விஷயம். நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். சரிங்களா, ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓடிசிலையும் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம், ஆனால் ஓடிசியில் ரிஸ்க் ரேஷியோ அதிகம். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், நான் செல்லர் வருவான் அப்படின்னு சொன்னேன், ஆனால் அங்கே பாருங்கள் 2 பேருக்கு ஃபைட் நடந்திருக்கா. நான் என்ன சொன்னேன் முன்ன, சரிங்களா, என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையரும் இந்த லெவலில் ரீச் பண்ணிட்டான். ஸோ பையர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், ஆனால் செல்லரும் பையரும் இருக்கிறதுனால ஃபைட் பண்ணியிருக்கான். இங்கே இருக்கிற பையர் வின் பண்ணிட்டான். சரிங்களா, ஸோ தெளிவாக ஒரு சார்ட் எடுத்தீங்க அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, லேர்ன் பண்ணாமல் எதையும் ஈஸியாக வராது. ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் வரும். சரிங்களா, ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பர் நாலேஜ் வேணும், ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ப்ராப்பர் ப்ராக்டிஸ் வேணும், ப்ளஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ப்ராப்பர் மைண்ட் செட்டு வேணும். சரிங்களா, ஸோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.